ஹெல்த்தியான லட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம 1 கப் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். மறுபடியும் அதே வடைச்சட்டியை வச்சுட்டு நம்ம எள் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு 1/2 கப்பு. இப்போ அதையும் அது கூட போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எள் இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு இது ஆறட்டும். இப்போ நம்ம இது ஆறுறக்குள்ளேயும் கடலை எடுத்து வச்சுருக்கோம்ல வறுத்து, அதை இப்போ தொலியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம வேர்க்கடலை தொலி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் தட்டிக்கலாம். எள்ளு வறுத்து வச்சுருந்தோம்ல, அதுவும் நல்லா ஆறிட்டாதே இது கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கிண்ணத்தில் நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம், அதை இது கூட போட்டுக்கலாம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இதை அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இதை வேறு தட்டில் தட்டிக்கலாம். நம்ம பாருங்கள், எல்லாத்தையும் தட்டியாச்சு. இப்படியே உருண்டை பிடிச்சாலும் உங்களுக்கு உருண்டை நல்லா தான் வரும். இல்லைன்னா உங்களுக்கு நெய் ஊற்றி வேணுன்னா நெய் ஊற்றினாலும் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு பார்த்துக்கலாம். நமக்கு ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.